சந்தில் சிந்து பாடும் ட்ரம்ப் கனடா தொடர்பில் மீண்டும் வெளியிட்ட சர்ச்சை கருத்து. ரஷ்யாவில் $350 மில்லியன் மதிப்புள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஒரே நாளில் தகர்த்த உக்ரைன். குறிவைக்கப்படும் பசிபிக் பகுதிகள், வடகொரியா செய்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை. இஸ்ரேலினால் அச்சுறுத்தல், ஹாக்கி போட்டியை ரத்து செய்த ஆஸ்திரியா. பனியில் உறைந்து 5 பலி, 2300 விமானங்கள் ரத்து, கடும் பனிப்புயலில் சிக்கிய அமெரிக்கா. திபெத்தை மொத்தமாக உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 53 பேர் உயிரிழப்பு. கனடா பிரதமர் பதவியிலிருந்து ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்வதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த நிலைமையை சாதகமாக பயன்படுத்தி அமெரிக்க புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா தொடர்பில் மீண்டும் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டுள்ளார். கனடா பிரதமர் பதவி விலகல் குறித்து சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ள கருத்தில், அதில் கனடாவில் உள்ள பலர் தங்கள் நாடு அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இருப்பதை விரும்புகிறார்கள். கனடா அமெரிக்காவின் தயவில் தான் இருக்கிறது. நாம் அவர்களுக்கு நிதியுதவி கொடுக்கிறோம், நிறைய சலுகைகள் கொடுக்கிறோம், ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்பு தருகிறோம். கனடாவில் அமெரிக்கா பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்க வேண்டிய அவசியம் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். கனடா அமெரிக்காவின் மாகாணமாக உள்வாங்கப்பட்டால் வரி விதிப்புகள் மேற்கொள்ளப்படாது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பூரண பாதுகாப்பு வழங்கப்படும், அதிலும் குறிப்பாக ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளிடமிருந்து பூரண பாதுகாப்பு வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் கனடா இணைந்து கொண்டால் அது கனடாவிற்கு பெரும் நன்மையை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார். கனடாவினால் செலுத்தப்பட வேண்டிய கடன் தொகைகளுக்காக அமெரிக்கா நெருக்கடியை எதிர்நோக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயங்களை புரிந்து கொண்டே கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகிக் கொண்டுள்ளார் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமீப காலமாகவே அமெரிக்காவுடன் கனடா இணைய வேண்டும் என்ற வாதத்தை ட்ரம்ப் முன்வைத்து வருகிறார். உக்ரைன் தனது தாக்குதல் மூலம் ரஷ்யாவின் முக்கிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஒரே நாளில் தாக்கி நாசமாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைனின் இந்த கடுமையான தாக்குதலால் ஒரே நாளில் $350 மில்லியன் மதிப்புள்ள 5 வான் பாதுகாப்பு அமைப்புகளை ரஷ்யா இழந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதன்படி ரஷ்யா பான்சர் S-1 என்ற 2 வான் பாதுகாப்பு அமைப்புகளையும், OSA AKM அமைப்பையும், S-300 என்ற 2 விலை மதிப்பான பாதுகாப்பு அமைப்புகளையும் இழந்துள்ளது. ரஷ்யாவின் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் விமானங்கள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் துல்லியமான தாக்குதல் ஆயுதங்களை எதிர்கொள்வதற்கான முக்கிய சாதகமாக விளங்குகின்றன. இது மட்டுமல்லாது ஹெர்சன் பகுதியில் பான்சர் S-1 அமைப்பு உக்ரைன் ட்ரோன்களின் உதவியால் அளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த அமைப்புகள் ரஷ்யாவின் முக்கியமான இடங்களை காக்க பயன்படுத்தப்பட்டவை எனவும் கூறப்படுகிறது. குறிப்பாக கிரிமியாவிற்கான வழித்தடமாக கருதப்படும் ஹெர்ச் பாலத்தின் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. போரின் 4வது ஆண்டில் உக்ரைன் ரஷ்யாவின் முக்கிய ராணுவ வளங்களை குறிவைத்து அதன் பாதுகாப்பு அமைப்புகளை நிலைத்தளத்திலிருந்து அகற்ற முயற்சிக்கிறது. இது உக்ரைனுக்கு அதன் வான் படைகளை பயன்படுத்த மேலும் வாய்ப்புகளை வழங்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். இவ்வாறான செயல்பாடுகளின் மூலம் ரஷ்யாவின் முக்கிய ராணுவ அமைப்புகளை குறிவைத்த உக்ரைன் போர்க்களத்தை தன்வசமாக மாற்றும் முயற்சியில் உள்ளது. தனக்கு ஏற்படும் அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாக்க வடகொரியா தனது புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த ஏவுகணையானது பசிபிக் பகுதியில் உள்ள தொலைவான இலக்குகளை தாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த சோதனையில் ஏவுகணை 1500 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து 12 மடங்கு ஒலியின் வேகத்தில் பசிபிக் கடலில் இலக்கை தாக்கியதாக வடகொரியாவின் KCNA தகவல் வெளியிட்டுள்ளது. இது குறித்து வடகொரிய தலைவர் கிம் யாங் உன் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அமைப்பை எதிராளிகளுக்கு எதிராக பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கிய சாதனை என குறிப்பிட்டார். மேலும் எதிரிகளின் பல வகையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்க அணு ஆயுதங்களை அதிகரிக்க வேண்டும் என்றார். இதனிடையே இந்த ஏவுகணை தொடர்பில் அமெரிக்கா தனது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளது. அதன்படி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இந்த ஏவுகணை சோதனை ஐநா பாதுகாப்பு மன்ற தீர்மானங்களுக்கு விரோதமாகும் என கண்டித்துள்ளார். மேலும் வடகொரியா ரஷ்யா
ரஷ்யாவின் இருதரப்பு பகிர்வுகள், குறிப்பாக உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கான வடகொரியாவின் ஆதரவு ஆபத்தானதாக உள்ளது என்றும் எச்சரித்துள்ளார். வடகொரியாவின் ரஷ்ய இணக்கம் ஆயுத தொழில்நுட்ப பகிர்வு மூலம் அணு ஆயுத ஏவுகணைகளை மேம்படுத்த வாய்ப்பளிக்கலாம் என சர்வதேச நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை வடகொரியாவின் உள்நாட்டு கையாள்வு மற்றும் அண்டை நாடுகள் மீது அதன் ஆதிக்கம் செலுத்தும் முயற்சிகளை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக ஹாக்கி போட்டியை ஆஸ்திரேலியா ரத்து செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆஸ்திரேலியாவின் ஐஸ் ஹாக்கி ஃபெடரேஷன் பாதுகாப்பு காரணங்களுக்காக திட்டமிடப்பட்ட சர்வதேச தகுதி சுற்று போட்டியை ரத்து செய்வதாக கூறுகிறது. உள்ளூர் ஊடகங்கள் இந்த முடிவு இஸ்ரேலிய தேசிய அணியின் பங்கேற்புடன் தொடர்புடையதாக தெரிவிக்கின்றன. பல ஊடகங்கள் ஐஸ் ஹாக்கி ஆஸ்திரேலியாவிலிருந்து சர்வதேச ஐஸ் ஹாக்கி கூட்டமைப்புக்கு அனுப்பிய மின்னஞ்சலை மேற்கோள் காட்டி இஸ்ரேலின் வருகை குறித்த பாதுகாப்பு கவலைகள் காரணமாக போட்டியை நடத்த முடியாது என்று கூறியுள்ளது. காவல்துறை மற்றும் பங்கேற்கும் இடங்களுடன் கலந்தாலோசித்த பிறகு ஏப்ரல் மாதம் மெல்போர்னில் நடைபெறவிருந்த நிகழ்வை ரத்து செய்ய முடிவு செய்ததாக IHA ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த அறிக்கையில் வெளிப்படையாக இஸ்ரேலை குறிப்பிடவில்லை. விளையாட்டுக்கு வெளியே உள்ள உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது என்று அமைப்பு கூறியது. விளையாட்டு வீரர்கள், தன்னார்வலர்கள், பார்வையாளர்கள் மற்றும் பிற பங்கேற்பாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்வதற்கான இந்த முடிவு முதன்மையாக எடுக்கப்பட்டது என்று அது கூறப்பட்டுள்ளது. தற்போது அமெரிக்காவில் நிலவும் அதிகளவான பனிப்புயலில் சிக்கி குறைந்தது 5 பேர் மரணமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த பனிப்புயல் காரணமாக பாடசாலைகள் பல மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதுடன் மின்வெட்டு, விமான போக்குவரத்து முடக்கம், சாலைகள் மூடல் என அமெரிக்காவின் பெரும்பாலான மாகாணங்கள் ஸ்தம்பித்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதிகப்படியான பனிப்புயல் காரணமாக அமெரிக்காவின் மேரிலாந்து, வெர்ஜீனியா, மேற்கு வெர்ஜீனியா, கன்சாஸ், மிசோரி, கெண்டக்கி மற்றும் ஆர்கன்சாஸ் ஆகிய 7 மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. 2300க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் கிட்டத்தட்ட 9000 விமானங்கள் தாமதமாகலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி புயலின் அபாயம் மிகுந்த பாதையில் உள்ள மாகாணங்களில் திங்கட்கிழமை இரவு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மின்சாரமின்றி தவித்துள்ளனர். தேசிய வானிலை சேவை வெளியிட்டுள்ள தகவலின்படி இன்றும் வடகிழக்கு அமெரிக்காவின் பெரும் பகுதிகளில் பனி மற்றும் பனிப்பொழிவு தொடரும் என்று தெரிய வந்துள்ளது. அதேவேளை குளிர்ந்த ஆர்டிக் காற்று இன்னும் பல வாரங்களுக்கு நாட்டின் ஒரு பகுதி முழுவதும் பனிப்பொழிவுக்கு காரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடும் பனிப்பொழிவு காரணமாக மேரிலாந்தில் இருந்து கன்சாஸ் வரையிலான பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பனிப்பொழிவால் மிசோரியில் ஞாயிற்றுக்கிழமை குறைந்தது 365 பேர் விபத்துக்குள்ளானதாக மாகாண பிரதான சாலை ரோந்து அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர். இதில் டசின் கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் ஒருவர் மரணமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள கன்சாஸ் மாகாணத்தில் புயலின் போது 2 மரணமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெக்சாஸின் ஹூஸ்டனில் திங்கட்கிழமை காலை பேருந்து நிறுத்தம் ஒன்றில் கடும் குளிர் காரணமாக ஒருவர் இறந்து கிடந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எவரெஸ்ட் சிகரத்திற்கு அருகிலுள்ள திபெத்திய பகுதியில் 7.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நேபாள தலைநகர் காத்மண்டுவிலும் இன்று விடியற்காலையில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலநடுக்கத்தின் மையம் நேபாளத்தில் உள்ள லோபுச்சே என்ற இடத்திலிருந்து 57 மைல் தொலைவில் இருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்திலும் 4.5 ரிக்டர் அளவில் அதிர்வுகள் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் திபெத்தின் ஜிசாங் பகுதியை மையமாக கொண்டு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு அடுத்தடுத்து நில அதிர்வுகள் ஏற்படுவது வழக்கமாகும். இன்று காலை திபெத், நேபாளத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு அடுத்தடுத்து 6 முறை நில அதிர்வு ஏற்பட்டது. வெளியான தகவலின் அடிப்படையில் ஒரு மாவட்டத்தில் மட்டும் 38 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இடிபாடுகளில் மேலும் பலர் சிக்கியிருக்க வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது. திபெத் மற்றும் நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் மக்கள் கடும் பீதி அடைந்தனர். வீடுகளை விட்டு வெளியேறி தெருக்களில் தஞ்சம் புகுந்தனர். நூற்றுக்கணக்கான வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்ததால் அவர்கள் நிலநடுக்க பாதிப்புக்குள்ளானார்கள். இந்த நிலையில் இமயமலையின் மைய பகுதிக்கு அருகில் அடைய முடியாத பகுதிகளில் கிராமங்கள் மற்றும் வீடுகள் அமைந்துள்ளதால் அவை மொத்தமாக சேதமடைந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இது மாத்திரமின்றி நேபாள தலைநகர் காத்மண்டு உள்ளிட்ட
பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. இதேபோல் நிலநடுக்கம் மேற்கு சீனாவின் சில பகுதிகளிலும் ஏற்பட்டது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக திபெத், நேபாளத்தில் பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதிலும் குறிப்பாக திபெத்தில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. அங்கு ஏராளமான வீடுகள் இடிந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஷிகாட்சே நகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இடிந்த வீடுகளில் சிக்கியவர்களை மீட்டனர். நிலநடுக்கத்தில் சிக்கி 53 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர். அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.